ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். இந்த நாளின் ஆண்டவரே, சத்தியத்தின் வார்த்தைகளே எங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய தகப்பன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சம் இரத்தமும் வேதத்தை நீர் கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உடைய வார்த்தையும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உடைய வல்லமையும் பலனும் உம்முடைய சத்தமும் சாரமும் உம்முடைய ஆண்டவரே சாயலும் உம்முடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக வல்லமையும் உம்முடைய வெளிச்சமும் ஒளியும் அக்கினியும் உம்முடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் ஆண்டவரே உம்முடைய கருணையும் அல்லேலூயா என்னையும் லைவ்ல இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் முற்றுமுடிய ஆட்கொண்டு ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருகை பரியந்தமும் உம்முடைய ஆளுகை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிலைத்திருக்க கிருபை செய்யும். வாரும் ஆவியானவரை வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் தந்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, நீரே இதை செய்தீர், நீரே இதை செய்தீர். நீரே இதை செய்தீர். இப்போ எனக்கு ஒரு சுகவீனம், யார் செய்தா? அந்த சுகம் கொடுத்தா, அந்த சுகவீனத்தை நீக்கினது கர்த்தர். நீரே செய்தீர். கர்த்தராகிய நீரே செய்தீர். இயேசுவே, நீரே அதை செய்தீர். நீரேன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் தகப்பன், நம் சிருஷ்டிகர். அப்போ நீரே செய்தீர். இந்த பிள்ளை உருப்படாமல் இருந்தது, இப்போ உருப்பிடிச்சு நல்லபடி ஆயிட்டான். யாரால? நீரே செய்தீர். படிக்காமல் இருந்தான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். நீரே செய்தீர். கையை காலை வச்சுட்டு ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்க மாட்டான், இப்போ ஒழுங்காக அடக்கமாக இருக்கிறான். யார் செய்தீர்? நீரே செய்தீர். முன்ன புத்தியாக பேச மாட்டான், இப்போ புத்தியாக பேசுகிறான். நீரே செய்தீர். முன்ன ஞானமாக பேச மாட்டான், இப்போ ஞானமாக பேசுகிறான். நீரே செய்தீர். எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டான் சொன்னான், இப்போ எல்லாம் கீழ்ப்படுகிறான். நீரே செய்தீர். அவன் பயப்பட மாட்டான், இப்போ உமக்கு பயப்படுறான். நீரே செய்தீர். தாய் தோப்பனை மதிக்க மாட்டான், இப்போ மதிக்கிறான். நீரே செய்தீர். நீரே செய்தீர். கண் பார்வை எனக்கு பயமாக இருக்குது, மங்கிற வர மாதிரி தெரியுது, இப்போ கண் பார்வை நல்லா தெரியுது. ஏசப்பா, எனக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்துட்டீங்க. நீரே செய்தீர். எனக்கு கண் ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிய செய்து பார்வை கிடைக்க செய்தீர். நீரே செய்துட்டீர். எனக்கு நல்லா காது கேட்க செஞ்சுட்டீர். நீரே செஞ்சுட்டீர். நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், அந்த பயத்தை என்னை விட்டு எடுத்துட்டீர். அந்த பயந்த காரியம் என்னை விட்டு போயிடுச்சு. நீரே செய்தீர். அதை நீரே செய்தீர். என் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினீர். நீரே செய்தீர். சத்துருவின் போராட்டத்துக்கு ஒரு முடிவை கட்டினீர். நீரே செய்தீர். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவரே உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பிள்ளைங்க இப்போ உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அவங்கள ரட்சித்துட்டீங்க. அவங்கள ரட்சித்துட்டீங்க. நீரே செஞ்சுட்டீர். கெட்ட பழக்கத்தில் இருந்தான், நீரே செய்துட்டீர். கெட்ட சகவாசத்தில் இருந்தான், நீரே அவனை மீட்டு எடுத்துட்டீர். நீரே செய்தீர். நீரே செய்தீர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தீர். நீரே செய்தீர். அவனுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்தீர். நீரே செய்தீர். நீரே அவனுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்தீர். நீரே செய்தீர். நீரே செய்தீர். இப்படி எல்லா விதங்களிலும் நீரே செய்தீர். நீரேன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் நம்பியிருக்கிற நம்முடைய தேவன். நீரே இதை செய்தீர். நீரே இதை செய்தீர். நீரே இதை செய்தீர். எனக்கு இந்த வியாதி குணமே ஆகாது ஒன்று டாக்டர் சொன்னாலும், நீர் உண்மை நம்பினேன், உண்மை நம்பின ஆண்டவரை, உண்மையாய் உண்மை தேடினேன், உங்களை நோக்கி கூப்பிட்டு கதறினேன், என் கண்ணீரை கண்டீங்க, என் கதறில் கேட்டீங்க, என்னை உங்கள் தழும்புகளால் என்னை சுகமாக்கிட்டீங்க, என் வியாதி என்னை விட்டு போக செஞ்சிட்டீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே செய்தீர். வேற யாரும் கிடையாது, வேற யாரும் செய்யவும் முடியாது. நீர் ஒருத்தர் தான். இப்போ சொன்னது எல்லாமே நீர் மட்டும்தான் செய்ய முடியும். நீர் தான் செய்தீர் ஆண்டவரே. நீர் தான் செய்தீர் ஆண்டவரே. செய்தீர் ஆண்டவரே என்ன சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1-9. சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 1-9. அதில் 52ஆம் அதிகாரம்
இல்லை 1ஆம் வசனத்துக்கு மேலே இருக்கிறத வாசித்துட்டு 1ஆம் வசனத்தை வாசிங்க. 52ஆம் அதிகாரத்துக்கு கீழே தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு அப்படின்னு இருக்கும். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. சொல்றாரு பார்த்தீங்களா? ஒன்னொன்னா சொல்றாரு. பலவானை பற்றி சொல்றாரு, அவன் கேடு செய்கிற குணத்தை சொல்றாரு, அவன் பெருமை பாராட்டுற காரியத்தை குறித்து சொல்றாரு. அவன் நாவு வாயை திறந்து பேசினா அது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுதுன்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்ட வார்த்தை பேசுது, நன்மையை பற்றி பேசுறதில்ல, தீமையை பற்றியே பேசுது. கபடம் உள்ள நாவு, அவன் பேசுகிறதெல்லாம் அவனையே அழிக்க போகிற காரியம், அதையும் சொல்கிறாரு. நீ உன்னையே அழிக்கிற வார்த்தையை தான் நீ பேசுகிற. நீ தாவீதை அழிக்கிறதுக்கு இல்லை, உன்னை அழிக்கிறதுக்கே தான் பேசுகிற. தேவன் உன்னை என்றைக்கும் இராதபடி இந்த பூமியிலேருந்து உன்னை வேரோட பிடுங்கி எடுத்துருவார் உன்னை அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை தேவன் எடுத்துருவார்னு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் இந்த பூமியில் இருக்கிற சொத்து சுதந்திரம் பொன் பொருள் இவைகள் மேலே நம்பிக்கையாக இருந்த இந்த மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். தேவனை தன் பலனாய் எண்ணாமல், தேவனை தன் நம்பிக்கையாய் எண்ணாமல், பூமியில் அவன் சவதரித்த மொத்த சொத்து பத்து ஆஸ்தி ஊஸ்தி அவன் சம்பாதித்த மனிதர்கள் மேலே அவன் நம்பிக்கை வைத்த அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். ஆனால் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சை ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நீரே இதை செய்தீர், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். இதை நீரே செய்தீர் என்று, நீரே அதை செய்தீர் என்று. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 1-9. சங்கீதம் 39ஆம் சங்கீதம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரோ என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். பாருங்க, 9ஆம் வசனத்தில் என்னன்னு சொல்லி முடிக்கிறார்? நீரே இதை செய்தீர். ஆனால் முதல் வசனத்தை சொல்கிறார், என் வாயை அடக்கி வச்சிருக்கிறேன். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை மட்டும் அவுத்து விட்டுறது, வாயை நாக்கை அவுத்து விட்டுறது.
அங்கே என்ன சொன்னார்? 52ஆம் அதிகாரத்தில் சத்ரு பேசுகிற வாய் நாவு எப்படி பேசுதுன்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைத்து கொண்டேன்றார். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன். சத்துருக்கள் பேசும்போது நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன். நலமானது பேசுறதற்கு, ஆனால் அந்த நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் துக்கம் எனக்கு அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அனல் கொண்டது. ரெண்டாவது, கர்த்தர்கிட்ட அவர் ஜெபம் பண்ண, விண்ணப்பம் பண்ண அவர் போகும்போது அக்கினி வந்துருச்சு. அக்கினி. இதுதான் உண்மையா கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் நடக்கிற செயல் இது. அது இல்லைன்னா பண்ணும்போதே தூக்கம் வந்துடுது, கண்ணும்போதே என்ன பண்ணுறோன்னே தெரியாது, ஜபம் என்ன பண்ணுறோம், விண்ணப்பம் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஒன்றும் தெரியாது. நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே அவர் சொல்கிறார் அக்கினி மூண்டது என்று. பல தீர்க்கதரிசிகள் வேதத்தில் தேவனுடைய தாசர்கள் எழுதியிருக்கிற வேத வார்த்தையில், ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தையில் இந்த அக்கினி மூண்டது என்ற வார்த்தைகள் பல இடங்களில் இருக்குது. அனல் மூண்டது, அக்கினி மூண்டது என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன்னா என்னென்ன ஏரியாவில் எப்படிலாம் நீர் செய்திருக்கிறீர்னு எனக்கு அவரவருக்கு தான் தெரியும். கர்த்தர் செய்கிறது என்று. 109ஆம் சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 25-31. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியானோ மகிழக்கடவன். என் விரோதிகள் லச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல் தரித்து கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். 31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். இங்கேயும் சொல்ல பாருங்க, நீரே இதை செய்தீர். தேவரீர், கர்த்தாவே தேவரீர் இதை நீரே செய்தீர். அப்போ சொல்கிறார், நீரே அதை செய்தீர். உமது கரம்தான் அதை செஞ்சிச்சு, உங்கள் கைதான் அதை செஞ்சது, உங்கள் நாமந்தான் அதை செய்தது என்று சொல்கிறார். இதை உமது கரம்தான் அதை செய்தது என்று சொல்லி. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 46ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். செய்து, நீரே செய்தீர். செய்து, கர்த்தரதை செய்து நீரே அதை செய்தீர். 46ஆம் அதிகாரம் 10-11. ஏசாயா 46 10-11. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அப்பா அவர்தான் நீரே அதை செய்கிறவர். நீரே அதை செய்தீர். நீரே அதை
செய்கிறவர், நீரே அதை செய்தீர் என்று. யாத்ராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகம் 14 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தலோக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையமிறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். இப்போ வாசித்தது 5 வசனம், வாசித்தது 5 வரும். முதல் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி. எங்க இஸ்ரவேல் ஜனம் பாளையம் இறங்கணும். அந்த ஒட்டுமொத்த ஜனம் கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பம். அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு 5 பேருன்னு கணக்கு பண்ணால் 30 லட்சம் பேர். 6 லட்சம் குடும்பம், 6 லட்சம் குடும்பம், 6 லட்சம் பேர் இல்லை, 6 லட்சம் குடும்பம். அந்த காலத்தில் பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலம் மாதிரி 2, 1, 3 அப்படிலாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 5ஆவது இருப்பாங்க. 7, 8, 9, 10, 11, 15, 20 வரைக்கும் போவோம். அது 20 வரைக்கும் போவோம். அது ஒரு தகப்பன் தாய்க்கு 20 பிள்ளைங்க வரைக்கும் போவோம். 20 பிள்ளைங்க வரைக்கும் போவோம். அப்போ சராசரியாக கணக்கு பண்ணால் 5ன்ற கணக்குக்கு ஆரம்பிக்கிற கணக்குன்ற கணக்கு படிக்க 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேருக்கு கர்த்தர் இவர்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாகவும் இரட்சகனாகவும் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு நடத்துகிறாரு. இப்போ இவங்க எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வராரு. விடுதலையாக்கி 10 அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு. இந்த 10 அற்புதங்களும் பிரம்மாண்டமான அற்புதங்கள். என்ன அற்புதங்கள்? மகா பிரம்மாண்டமான அற்புதங்கள். எகிப்தியர்கள் அதை கண்டார்கள். எகிப்திலிருந்து வாழ்ந்த கோசேன் நாட்டில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் எல்லாமே கண்டார்கள். எல்லாமே நல்லா பார்த்துக்கணும், கண்டார்கள். எல்லாமே கண்டார்கள். கர்த்தருடைய கரமே அவர்களை விடுவித்தது. கர்த்தரே அதை செய்தார். அதான் நீரே செய்தீர். கர்த்தருடைய கரமே அவர்களை விடுவித்து, அவர் ஆபிரகாமுக்கு, தன் தாசனாகிய ஆபிரகாமுக்கு 430 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட 430 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட அவருக்கு சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் இங்கு நிறைவேற்றுறார். கர்த்தர் நிறைவேற்றி பொன்னும் பொருளோடு கூட அவங்க வெளியே வருவாங்கன்னு. அப்படின்னா அவங்கள எத்தனை வருஷ காலமா அப்போ அவங்க கிட்ட பொன்னும் பொருளும் வாங்கி எல்லாமே அது கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்படுது. கொள்ளையிட்டார்கள்லாம் அப்படி கொடுத்தாங்க, கொள்ளையாய் கொடுத்தார்கள். எல்லாம் தாராளமாக எடுத்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து, எகிப்து ஜனங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து புறப்புற இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்து அப்படி கொடுக்க செய்தது கர்த்தர் தான். அதே ஆபிரகாமுக்கே சொல்றாரு அவர். எதுக்கு? இப்போ இந்த 30 லட்சம் ஜனம் இருக்காங்கன்னு சொல்றோம்ல, இந்த 30 லட்சம் ஜனம் யாருன்னா யாக்கோப்புடைய வம்சம், குடும்பம். 70 பேர் அவங்க எகிப்துக்கு போனவங்க தான் இப்படி கர்த்தரால பழுகி பெருகி 70 பேர். அப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளையே இன்னும் பிறக்கலை, ஈசாக்கே பிறக்கலை. ஈசாக்கு பிறந்த பிறகுதான் யாக்கோபே. ஆனால் யாரே பிறக்கலை. முதல்ல யாருமே பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் கிட்ட இவர் ஒரு பிள்ளையை கேட்டுட்டு இருந்தா, கர்த்தர் உனக்கு இவ்வளோ பேரை வச்சிருக்கிறேன்றார். அதுலேயே எல்லாரும் ராஜாவாக வருவாங்க, எல்லாரும் ராஜாக்களாக வருவாங்க, ராஜாத்திகளாக வருவாங்க, பிரபுக்களாக வருவாங்க, இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஒன்னே கேட்டுங்கிறாரு. இந்த ஒன்று கொடுத்து தான் அது வழியாக எல்லாமே கொடுக்க போகிறது.
அந்த ஒன்றுக்காக தான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விசுவாச பரீட்சையை அவரை நடத்தினார். அந்த நோக்கத்துக்காக நடத்தினார். எல்லாருக்கும் வயசு 90 வயசானவருக்கு பிள்ளை பிறக்கிறதுக்காக கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்காரு, அப்படி கிடையாது. அவரை நடத்தினதில்லை, அவரை தெரிந்து கொண்ட நோக்கத்தின் வழியின் சித்தம் அது. அப்போ பொண்ணோட பொருளோட அவர்கள் திரும்புவாங்கன்னு சொல்லி, விடுதலையாகி வருவாங்கன்னு. அது என்ன, அவங்க ரொம்ப வருஷ காலமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலேயே, குறைந்தபட்சம் 100 ஆண்டுகளுக்கு மேலேயே அவங்க வேலை செஞ்ச கூலியை கொடுக்கவே இல்லை, அவங்களுடைய சம்பளத்தை கொடுக்கவே இல்லை. எத்தனை வருஷத்துக்கு? வருஷ கணக்கில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக தான் கர்த்தர் என்ன செஞ்சார், அதையெல்லாம் கொடுக்கும்படி வச்சார். அப்போ அவங்கள கொடுக்கும்படி, நல்லா கேளுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது ஈசாக்கிலேருந்து யாருமே பிறக்கலை பூமியில். அப்போ இந்த 30 லட்சம் ஜனங்களும் அப்போ பிறக்கலை. இந்த நகையை கொடுத்தாங்களே அவங்க வம்சங்களும் பிறக்கலை. ஆனால் அதெல்லாம் யார் முன்னாடியே பார்த்து வச்சிருக்கிறா? அப்படிதான் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் அவர் செய்து நம்மளை நடத்துறாரு. செய்து அவரவரை என்னென்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ, ஒவ்வொரு பிள்ளையும் அவர் நோக்கத்துக்காக பிறந்த பிள்ளைங்க தான். யாருமே சோடா கிடையாது, எல்லாரையும் அவர் நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். அதில் தெரிந்தெடுத்து வச்சதில் இதில் விசேஷம், அவங்க ரொம்ப விசேஷம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. விசேஷம் என்பதெல்லாம் தேவனால தான் வருது. விசேஷம் மனுஷர்கிட்ட யார்கிட்ட நம்மகிட்ட கிடையாது. விசேஷங்கள் எல்லாம் தேவனாலே வருது. அந்த விசேஷம் இருந்தாலும் அது தேவனாலே வருகிற விசேஷம் முறையே. அந்த விசேஷத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், அந்த விசேஷத்தை கிருபையை கொடுக்குறவர் அவர் தான். அப்போ எல்லாமே இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் முன் தீர்மானித்து திட்டமிட்டு தான் நடத்துகிறாரு. அதை நடத்தி கொண்டு போகிற வழியில் அது குருடம் பார்க்குறவன், குருடனுக்கு கண்ணு தெரியாதது போல் காட்டில் கொண்டு போய் விட்டா மாதிரி இருக்குது மாதிரி சூழ்நிலைகள். ஆனால் அது அவருக்கு தெரியும், அதை கொண்டு வெளிச்சமாக்கிடுவாருன்னு. அந்த இருளை, அந்த பிரச்சனைகளை முடித்து அந்த வெளிச்சம்னா பிரச்சனையை முடித்து கர்த்தர் வெளியே கொண்டு வர்றது, வெளிச்சன்றது கொண்டு வர்றது கர்த்தராகிய தேவன். அப்போ ஆபிரகாம் என்ன நினைப்பார், எனக்கு எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம், எனக்கு 400 வருஷம் கழிச்சு நடக்கிறது, நான் இருக்க போகிறேன், நான் இருக்க போகிறேன்னா, கண்ணில் பார்க்க போகிறேன்னா? இல்லவே இல்லை. அடுத்த ஜென்ரேஷனே நான் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ காலம் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் உள்ளதை பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, யாக்கோப்பு ஏசாலாம் பார்த்தாரு. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பெற்றதில் அவர் பார்க்கல. ஏன்னா 175 வருஷம் உயிரோடு இருந்தார். 175 வருஷம் இருந்தார். என்ன, அப்போ கர்த்தர் அவர்கிட்ட சொன்னதுல இருந்து 430 வருஷம் கழிச்சு நடக்க போகிற காரியம் அது எங்கே பார்க்க போகிறாரு? அவர் என்ன நினைப்பாரு, எப்போ பார்த்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் இவருக்கு வச்சிருக்கிற வாழ்க்கையில் பின்னாடி வச்சிருக்கிற காரியங்களையும் இவரை கொண்டு இவர் சந்ததிகளை கொண்டு செய்ய போகிற காரியத்தையுமே சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு சொல்லும்போது நம்மகிட்ட அப்படி சொல்கிறோம். அவர் நினைச்சாரா இல்லையா? அவர் யோசித்திருக்க மாட்டாரா? என்னடா தேவன் நம்ம ஒரு பிள்ளையை காட்டா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் டைரெக்டாக பிள்ளைக்கு வரமாட்டாரு. பிள்ளை கொடுக்காம இது நடக்காது. பிள்ளை கொடுக்காம சந்ததி இல்லை அப்படி வரும். பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பொண்ணு பேரத்துக்கு மேலே கொள்ளு பேத்திக்கு கொள்ளு பேரன்னு அப்படி போயிட்டே இருக்கும். எப்படி போவோம்? ஒன்று வராமல் எப்படி போவோம்? ஒன்று தொடங்கினா தானே 2 3 4 5 10 ஆகும். ஒன்று முதல்ல வராமலே எப்படி வரும்? எல்லாமே 2 எங்கிருந்து வரும்? வராதே. 1 வந்தால் தானே 2 வரும். 2 வரும். இல்லை 2 வராதே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ முன்கூட்டியே அங்கே சொன்ன அந்த காரியங்களை தன் பிள்ளை ஈசாக்குக்கு சொல்லிட்டாரு. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் மகனேன்னு. ஈசாக்கு யாக்கோப்பு ஏசாவுக்கு சொல்லிட்டாரு. யாக்கோபு ஏசாவுக்கு அது உள்ள போயிருச்சு. இப்போ யாக்கோபு அவர் பெற்ற 12 பிள்ளைங்களுக்கும் சொல்லிட்டாரு. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் யார் எத்தனை பொம்பளை பிள்ளையோ அத்தனைக்கும் சொல்லிட்டாரு. ஆம்பளை பிள்ளைங்க 12 பேருக்கும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பயத்தில் தான் அவர் எகிப்துக்கு போகிறதுக்கு பயந்தார். நிறைய காரியம். ஒன்று, நம்ம கொள்ளுப்பாட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. அழகாக இருக்கிறாங்க, பாட்டி அழகாக இருக்கிறாங்கன்னு பார்வன் பிடிச்சின்னு போயிட்டான், தூக்கின்னு போயிட்டான். அந்த தேசத்துக்கு நான் போக மாட்டேன்னு, அங்கே நான் போக மாட்டேன்னு அந்த பயம். அப்புறம் வாக்கு தத்தம் வேற கொடுத்துருக்குறாங்க. வாக்கு தத்தம் அந்த மாதிரி நீங்கள் அங்கே போவீங்க, அங்கே வேற அடிமைகளாக இருப்பீங்கன்னு வேற. ஐயோ அம்மா நான் போகலன்னு. இல்லை, நான் உன்னோட கூட எகிப்துக்கு வருவேன்னு சொல்லி அவரை தைரியப்படுத்தி, யோசேப்பின் காலத்தில் தைரியப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. வான்னு, அவன் கையாலே உன் கண்ணை மூட வைப்பா, நீ வான்னு
அப்பன்னா சரி, அங்கே தான் அடிமையே பூச்சிக்கிச்சு வச்சு நான் இங்கே இருக்கிறதே நல்லா இருக்கிறேன் நல்லபடியா, அங்கே வந்து நான் வந்து சேர்த்து சுண்ணாம்பாவத்துக்கு நான் வரலன்னு. ஆனால் கர்த்தர் கூட்டு போகிறார், கர்த்தர் கூட்டு போகிறார். அவர் திட்டம் அது. அங்கேருந்து அவங்க பழகி பெருகணும், பழகி பெருகணும். இவங்களை எங்கே கூட்டு கொண்டு போகிறேன்றாரு? பாலும் தேனும் போடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன்றாரு. சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்கள் கட்டாத வீடு, கட்டாத தோட்டம், நீங்கள் வாங்காத தோட்டம், நீங்கள் காசு கொடுத்து வாங்காத தோட்டம், நீங்கள் கட்டாத காசு கொடுத்து நீங்கள் உழைச்சி கட்டாத கட்டடம், அரணிப்பானம் பட்டணம், இதெல்லாம் நீங்கள் வேர்வை சிந்தி பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கணும். எங்கேருந்து ஃப்ரீயாக கிடைக்கும்? யாவன் தருவான் ஃப்ரீயா? நம்மள மாதிரி தானே அவங்களும் யோசிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். என்னடா இப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு வாக்கு தத்தம், இப்படிலாம் இருக்குது, சுதந்திரித்து கொள்வாங்கன்றதெல்லாம் இருக்குது, சுதந்திரித்து கொள்வாங்கலாம் இருக்குது. அது வந்து உபாகமத்தின் புஸ்தகத்தில் போனால் அதெல்லாம் பார்க்கலாம், உபாகத்தின் புஸ்தகத்தில். அப்போது இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ காரியங்களை. அப்போ அங்கன்னா இவங்க இந்த 400 வருஷம் ஏன் இங்கே 400 வருஷம் இருந்தாங்கள் என்றால், அந்த யார் எந்த இடத்தை இவங்க சுதந்திரித்து கொள்ளணுமோ அந்த சத்துருக்களை இவங்க அழிக்கணும், போய் கர்த்தருடைய நாமத்தினால அழிக்கணும், யுத்தம் பண்ணி அழிக்கணும். அழித்து அவங்கள அதில் இருந்து இவங்க என்ன செய்யணும்? அதை சுதந்திரிக்கணும். அப்போ அவங்க பாவெல்லாம் முத்தப்படுறதுக்கு தான் 400 வருஷம் ஆச்சு. ஏன்னா கர்த்தர் நீதிபரர், டப்புன்னு யாரையும் கொன்னுட மாட்டார், நீதி உள்ள நியாயாதிபதி, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதனால் அழிவுக்கு விருப்பப்பட மாட்டார். அதனால் அவங்களுடைய பாவம் முத்தணும், அதுக்கு தான் 400 வருஷம். அந்த 400 வருஷம் அங்கே ஆன பிறகு தான் அவங்க அதுக்கு பிறகு அங்கே மேற்கொண்டு அது ஜெயிக்கிறாங்க. பின்னாடி கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறுது. அவங்க கட்டின அரணிப்பான கோட்டை பட்டணம், அவங்க வச்சிருந்த திராட்சை தோட்டம் எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. எல்லாமே தோட்டம் துறவு எல்லாம் சொந்தமாயிருச்சு. எல்லாம் ஆளாளுக்கு அதில் இருக்கிற 30 லட்சம் ஜனங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அதில் கொஞ்சம் நிறைய பேர் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் புது சந்ததிகள் இடையில உருவாச்சு, இஸ்ரவேல் ஜனம் அதை சுதந்திரிச்சுட்டு கொண்டாங்க அங்கே. இப்போ இங்கே இதெல்லாம் பின்னாடி நடந்தது, இது ஆனால் இங்கே இல்லை, இங்கே நடந்தது. இப்போ ஜனங்களை வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு, ஜனங்களை மோசே கூட்டிகிட்டு வர்றாரு. கர்த்தர் சொல்கிறாரு இப்படி, என்னன்னு, நீ இப்படி போ, இந்த இடத்துல போ, சமுத்திரக்கரையில் போய் நில்லுன்னு, அங்கே கூட்டிகிட்டு போ, அங்கே நில்லுன்னு. அந்த இடத்துல வழியே கிடையாது, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன்றாரு ஜனங்களை. சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் பார்வோன்கிட்ட நான் பேசுவேன், பார்வோன் இருதயத்தில் இதை கிரியை செய்வேன். என்னென்னு அவன் உள்ளத்தில் அப்படி பேசுவேன். என்னென்னு, வனாந்திரம் அவங்கள அடைச்சி போட்டுடுச்சுன்னு பார்வோன் பேசுவான் உள்ளத்தில். என்னென்னு, இவர்களை வனாந்திரம் அடைச்சி வச்சிருச்சு. நான் பார்வோன் வந்து பின்தொடரும்படி அவன் இருதயத்தை ஏவுவேன். இப்போ யார் தான் சேராத? நான் ஆண்டவரே போகவும் விட்டுட்டீங்க, எங்களை அங்கேருந்து விடுதலை ஆகி போகவும் விட்டீங்க, இப்போ செங்கடலாண்ட போய் நிற்கவும் விட்டுட்டீங்க, இவனுங்களை பின்தொடர்ந்து வந்து வெட்டுறதுக்கும் அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது. இவனுங்களை வந்து அவனுங்க ரதத்தோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் அவனுக்கு வருட்டு வரானு. அப்போ வனாந்திரம் அடைத்து விட்டது. பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படின்னு மோசைக்கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு, நான் எப்படி நடத்த போறேன்னு. ஆனால் செங்கடலை 2ஆ பிளக்க போறேன்றது சொல்லலை, வழி எப்படி உண்டாகுன்றதை மட்டும் சொல்லலை, மற்றதெல்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவன் மோசையோட எல்லாம் தெளிவாக பேசிடுறாரு. பேசிட்டு அவன் இருதயத்தில் பேசுவேன், அவன் படையை எடுத்துக்கிட்டு வருவான், அவனுடைய மொத்த இராணுவத்தையும் அழிக்கணும். கர்த்தர் பார்வோனையும் அவனை சேர்ந்த இராணுவ வீரர்களையும் அந்த ரதங்களையும் அவனுடைய எல்லா பலத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும். கர்த்தர் அழிக்கணும். அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும், கர்த்தரால் மட்டும்தான் அடியும். அன்றைக்கி எகிப்து மிகப்பெரிய பலமுள்ள ஒரு நாடாக, செல்வாக்குள்ள நாடாகவும் செழிப்புள்ள நாடாகவும் பலத்தில் இராணுவ பலத்தில் சிறந்த ஒரு நாடாக இருந்த காலகட்டங்கள் அது. 6ஆம் வசனம். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற
ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாங்க. 10ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, இவர் பின்தொடர்ந்து வருவான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கா? கர்த்தர் தானே பின்தொடரும்படி செய்கிறாரு. யாருக்கு சொன்னார் இதை? இப்படி பின்தொடர்ந்து வருவான், நான் தான் அவனை அனுப்புகிறேன், அவன் இராணுவ சேனைகள் எல்லாவற்றாலும் நான் மகிமைப்படுவேன். யார்கிட்ட சொன்னார் கர்த்தர்? மோசே கிட்ட சொன்னார். மோசேக்கு தெரியும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதன்படி நடக்குதுன்னு. இப்போ சொல்லி நடத்துகிறாரு. முன்ன நிறைய காரியங்கள் ஒரு சிலது கர்த்தர் சொல்லலை, இதில் சொல்லி நடத்துகிறார். கர்த்தர் சொல்லி நடத்துகிறார். இப்படி வருவானுங்க, இப்படி நான் மகிமைப்படுவேன்னு சொல்கிறார். 10ஆம் வசனத்தில் ஜனங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஒரு பெரும் ஜனம், ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கடந்து வந்த இதுலேருந்து எகிப்திலேருந்து வெளியே விடுதலையாகி கர்த்தராலே விடுதலையாகி வந்த ஜனங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவங்கன்னு ஒரு பகுதி இருக்கிறாங்க. அதில் பெரும்பகுதி இருக்கிறாங்க. இன்னொரு பகுதி கலகத்தை உண்டு பண்ணுறதும், அவிவிசுவாசமாக பேசுகிறதும், கொல்றதும், தூஷணமாக பேசுகிறதும், கொல்றதும், இருதயத்தை கரைந்து போகும்படி செய்கிறதும், தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை தகர்த்து போடுகிற ஒரு கும்பல் இருக்குது. ஏராளமான கும்பலுங்க இருக்குது. இந்த கும்பல் தான் இப்போ இந்த கும்பல் என்ன பேசிட்டு வந்தாங்க? கர்த்தர் எப்படிலாம் செஞ்சார், கொண்டார். வெளியில் வரும்போது என்னோட வந்தோம், எதோட வந்தோம்? வந்தோம். உனக்கு என்ன, எனக்கு என்ன, எவ்வளோ, உனக்கு எவ்வளோன்னு எவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வந்தோம், அவ்வளோ ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ வெளியில் வந்திருக்கிறோம். இவ்வளோ நாள் அதுக்குள்ளேயே கடந்தோம். இப்போ வெளி உலகத்தை பார்க்குறோம். இப்போ நல்லா சுற்றி பார்த்துன்னு வராங்க. நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு நல்ல வண்டிகளை ஓட்டிக்கிட்டு தங்கள் குதிரைகளும் காலாட்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு தங்கள் ஜனங்களோட சாப்பிட்டுக்கிட்டு நல்லா மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் பொல்லாதவர்கள், கெட்டவர்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள், தேவன் தம்முடைய பிரியத்தை வைக்காதவர்கள், தேவன் அவர்கள் பேரிலே பிரியம் வைக்காத ஜனங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த ஜனங்க தான் இந்த விடுதலையிலையும் வெளியே வந்துட்டாங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலையும் வெளியே வந்துட்டாங்க. கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தையும் வாங்கிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. நல்லா பார்த்துக்குங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்பி இருக்கிறவங்க கூட ஒட்டின்னு இருக்கிறவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒட்டின்னு இருக்கிறவங்களும் பொல்லாத குணம் படைத்தவர்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவிவிசுவாசிகளும், அவர் நம்பிக்கை உள்ளவர்களும், கலவரம் பண்ணுகிறவர்களும், கலகம் பண்ணுகிறவர்களும், அவர்களெல்லாம் முறுமுறுக்கிறவர்களும், முறையிடுகிறவர்களும், சண்டை பண்ணுகிறவர்களும் அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இதை வாங்கின்னு வந்துட்டாங்க. இப்போ அழிவுன்னு வரும்போது அழிவின் மாதிரி தெரியுது. இப்போ அழிவு மாதிரி தெரியுது. இப்போ அழிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவங்க யாருக்கு விரோதமாக எழும்புறாங்க? கர்த்தருக்கும் மோசேக்கு விரோதமாக எழும்புறாங்க. இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. கர்த்தர் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறாரு. கண்ணு முன்னாடி இருக்கிறது யாரு? அவர் தானே. கண்ணு முன்னாடி இருக்கிறது அவர் தானே. அப்போ அவரை தானே பிடிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் மோசே மாதிரி யார் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அவரை என்னன்னு சொல்கிறாங்க? பிரேத குழி எகிப்தில் இல்லைன்னா, அங்கே சவக்குழிலாம் இல்லைன்னா இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அங்கே என்னது? சவக்குழி இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சவக்குழி கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ 12ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். திரும்ப நாங்கள் அந்த எகிப்துக்கே போகிறோம். அங்கே அடிமைத்தனம், அவன் தான் இங்கே போட்டு எல்லாரும் கொண்டு விடணும்னு வரானே. இவங்க அங்கே அவன் ஒருத்தனை விட்டு வைப்பானா? கர்த்தர் இருக்கிறாரு, அவன் மகிமைப்பட போகிறாரு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? திரும்ப எகிப்துக்கு போய் திரும்ப பழைய வாழ்க்கைக்கே என்ன செய்யலாம்? பழைய வாழ்க்கைக்கே போகலான்னு. இன்றைக்கி அப்படி தானே நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே, பழைய இதுக்கே போயிடலாம், பழைய சாமியே கும்பிட போயிடலாம். பழைய சாமின்னா என்ன? பிசாசு, அதையே கும்பிட போயிடலாம்.
பழைய இதுகளுக்கே போயிடலாம், பழைய இதுகளுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா? சரி, இப்போ பாருங்க 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது சொல்றாரு. ஆனா எப்படி செய்ய போறாருன்னு தெரியாது அவருக்கு. அதை எப்படி செய்ய போறார் என்பது அவர் கையில் வச்சிருக்கிறாரு. எப்படி செய்ய போறார் என்பதை இப்போ ஒரு விளையாட்டு நடக்குது. ரெண்டு அணிகள் மோதுறாங்க. விளையாட்டில் 2 அணிகள் மோதுறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு முன்கூட்டியே யாருக்கும் தெரியாது. யார் திறமைகளை வெளிப்படுத்துவாங்க? எல்லாரும் 100% திறமைகளை வெளிப்படுத்துகிறவங்க வெற்றி பெறுவாங்க. 2ல் யாரோ ஒருத்தர் தான் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற வரைக்கும் சஸ்பென்ஸ் போயிட்டுருக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம். அருமையாக வந்து முடியும் போது ஒருத்தர் வெற்றி பெறுறாங்க, ஒரு அணி வெற்றி பெறுறாங்க. இந்த வெற்றி பெற்ற ஒரு இதை ப்ரோக்ராமை இல்லை பார்க்க அது வந்து ஹைலைட்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து, பல மணி நேரம் கழித்து அதை நடந்ததை போட்டு காட்டுவாங்க. நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அதை பார்த்தாங்கன்னா அந்த இது வராது. அதில் அந்த சஸ்பென்ஸு, அந்த கிளைமேக்ஸ்லாம், ஏன்னா நடந்தது விஷயம் தெரியல அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்ன்றது வேற, நடந்து முடிஞ்சது தெரிஞ்சதை வந்து திருப்பி நினைக்கிறது வேற. அதனால் கர்த்தர் இந்த சஸ்பென்ஸை வச்சுருந்தாரு. அவருக்கு சொல்லலை, செங்கடலை 2ஆ பிளக்க போகிறேன், என் நாமத்தினால நீ பிளந்து போடுன்னு சொல்ல அந்த நேரத்துக்கு அவருக்கு சொல்லி வைக்கலை. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் செய்ய போகிறாரு, இப்போ பாருங்க அப்படின்றாங்க. இனி ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டானுங்க, இவனுங்க உயிரோட இருக்க மாட்டானுங்க அப்படி. அதுக்கு ஒரு நாளும் வேலையும் இருந்தது. கர்த்தர் அவர் நாமத்தினால சொல்ல வச்சார். மொத்த பேரும் காலி பண்ணும்படி வச்சிருந்தார். 14லேருந்து வாசிங்க தொடர்ந்து சீக்கிரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. எப்படின்னா இப்போ பார்வோன் இப்படி வர்றாங்க, இவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பார்வோன் இது முன்னாடி இப்படி பின்னாடி வர்றாங்க. இஸ்ரவேலருக்கும் எகிப்து இராணுவர்களுக்கும் நடுவில் வந்துட்டார் கர்த்தர். இந்த இடத்துல முன்னாடி போனவர் இந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்துக்கு வந்ததுனால அவங்களுக்கு என்னவா தெரியுதுன்னா இருட்டா தெரியுது. எல்லாமே கும் இருட்டா தெரியுது. அந்த பக்கம் அவங்களுக்கு எல்லாமே வெளிச்சமா இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னவா இருக்கு? வெளிச்சமா இருக்கு. இப்போ இருட்டில் இவங்க எதை பார்ப்பாங்க? இவங்க குதிரைங்கெல்லாம் அலறும் போகிறதுக்கு, முன்னேறி போகிறதுக்கு எல்லாமே அலறும், கதையெல்லாம் கத்தும், எல்லாமே முரண்டு பண்ணும், எல்லாமே முரண்டு பண்ணும். அதுதான் அங்கே நடக்குது. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும்
மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமாம், அந்நாளிலே கர்த்தர் அப்போ அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை, அவர் நாம மகிமையாய் அவர் விடுவிக்கிற காரியத்தை அவர் மட்டும்தான் வச்சிருக்கிறார். அவர் மட்டும்தான் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஜனங்க, கர்த்தரை நம்புகிற ஜனங்க அங்கே இருக்காங்க நிறைய. கர்த்தரை நம்பாமல் நன்மையெல்லாம் அற்புதங்களை பார்த்தவங்க, அதிசயங்களை பார்த்தவங்க எல்லாம் கண்டவங்க, கர்த்தர் செய்த விடுதலையில் வெறுங்கையாய் வராதபடி எல்லாரும் நிறைவோடு கொடுத்து அனுப்புறதையும் வாங்கிக்கிட்டு வந்தவங்களையும் கர்த்தர் இங்கே காக்கிறாரு. அவங்கள இந்த இடத்துல அழிக்கலை, காக்கிறாரு. அவங்களையும் இந்த வாய் பேசினவங்க, ஏடா குடமாக பேசினவங்க, எல்லாம் பண்ணவங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உங்கள் கதை முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற அத்தனை வாய்களும் கர்த்தர் கொண்டு இருக்கலாம். கொல்லலை. கர்த்தர் என்ன செய்யலை? கொல்லலை. ஏன்னா யாரும் யுத்தத்தை நடத்தலை. யார் தான் செஞ்சா? எல்லாமே மோசே முதல்கொண்டு யாரும் நடத்தலை. இந்த யுத்தத்தை யார் செய்தா? கர்த்தர் தான் அந்த பக்கம் நின்று இரவாக்கிட்டாரு. இந்த இரவிலிருந்து விடியற் காலம் வரைக்கும் அவங்க நெருங்க விடாதபடி பண்ணாரு, கலங்கடிக்க பண்ணாரு. உருளைகளை எல்லாம் கழுண்டு முடிச்சு. உருளையை நம்ம கழட்ட முடியுமா? ரதத்தினுடைய உருளையை அவ்வளோ லேஸில் கழட்ட முடியாது. அதுக்கு அச்சாணி இருக்கும், அதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் லேஸில் நம்ம போய் கழட்ட முடியுமா? அவன் கிட்ட வந்தால் விடுவானே, கொண்டு விடுவானே. அப்போ எதை செஞ்சார் கர்த்தர்? அப்போ எப்படி செஞ்சார்? அதை அத்தனை ரதங்கள், 600க்கும் மேற்பட்ட ரதங்கள், அதெல்லாம் எல்லாம் அந்த உருளைங்கள்லாம் எல்லாம் உருண்டு போச்சு எல்லாமே. அப்புறம் அந்த வண்டி நவரவே மாட்டேங்குது. அந்த பூமியின் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ நவுட்டணும், தள்ளினாங்கன்னா நவுண்டு போகணும்ல, அது நவுண்டு போக மாட்டேங்குது. யாரோ கீழேருந்து அடியிலேருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ தான் பார்த்தானுங்க, ஆஹா அவங்க தேவன் அவங்களுக்கு யுத்தம் பண்ணுறாருன்னு. இப்பயே திரும்பி ஓடிடலான்னா ஓடி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிளானே அது இல்லையே. அவங்க ஓட முடியாது, அவங்க அதுக்குள்ளே போய் தான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பிரச்சனைக்கு வழியை திறக்கிற வழி, அவர்களை மீட்டு விடுவித்து அவர்களை பழையபடி கண்மலையிலே கொண்டு போய் வைக்கிற அந்த வழி தான். அதே வழியை தான் சத்துருக்களும் பகைஞர்களும் துரோகிகளும் அந்த வழியை நாமளும் பின்தொடரலாம். நாமளும் அந்த வழியை பயன்படுத்திக்கலாம். அந்த வழியில் நம்மளும் கரையேறலான்னு உள்ள எத்தனை பண்ணுவாங்க. அவங்கள எல்லாரையும் கொண்டு போட்டுருவார். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் அதே தான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் அதே தான். கொண்டு போட்டுருவார். கர்த்தர் கொண்டு போட்டுருவார். அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தவறி போகவே இல்லை. இன்றைக்கும் அவரை உண்மையாக நம்பணும், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். எப்பொழுதும் அவரோடு கூட தொடர்பில் இருந்தால் அவர் நிச்சயமாக பேசுவார். அவர் எந்த வகையில் வெளிப்படுத்தணுமோ தெரியப்படுத்தணுமோ எல்லாம் தெரியப்படுத்துவார். அப்போ ஐக்கியமாக இல்லை, அவரோட தொடர்பாக இல்லைன்னா தான் எதுவுமே தெரியப்படாது, அறியப்படாது. அவர் சொல்கிற விஷயங்கள் எதுவும் தெரியலன்னா தான் நிறைய பேருக்குள்ள எக்கச்சக்கமான தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும். அப்போவே தெரிஞ்சுக்க வேண்டியதான், இவங்க தேவனோட கூட ஒட்டு வரவில் இல்லை, தேவனோட கூட ஐக்கியத்தில் இல்லை. மனுஷன் பாவிதான், மனுஷன் தவறுறவன் தான். ஆனாலும் யார்கிட்ட வந்துடணும்? மன்னிப்பு கேட்டு கிருபையும் இரக்கமும் கொடுக்குற வாழ்வழிக்கிற தேவனிடத்துல ஓடி வந்துடலாம். அவர் அடித்தாலும் அணைச்சிக்குவார்.
அவர் காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டிடுவார், தூக்கி எடுத்துருவார். என்ன, அவரை போய் அப்பான்னு போய் இவருக போய் பிடிச்சிக்கணும். தகப்பனுடைய கோபம் பிள்ளையின் மேலே ஆறாமல் இருக்காமல் போகாது. அந்த கோபம் அவரை விட்டு நீங்கள் தான் செய்யும். கோபம் அவர் தான் உண்மையான அப்பா, அவர் தான் பரலோக அப்பா, ஏசப்பா. அந்த கோபம் நீங்க அப்போ அவரோட இருந்தால் அவர் வார்த்தையை கொடுப்பார், வசனத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனங்கள் மூலமாக பேசுவார், ஆலோசனைகளை கொடுப்பாரு, சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். அப்போ அதெல்லாம் எங்கேயுமே இல்லை, இந்த பாயிண்ட்டுகள் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ கர்த்தரோட கூட இல்லை என்பது மிக அருமையாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். அப்போ கர்த்தர் மோசையோட மோசே கர்த்தரோட இருந்தார். அவரும் அவரை சேர்ந்த ஒரு குரூப் இருந்தாங்க, எல்லாருமே கர்த்தரோட கூட இருந்தாங்க. கர்த்தர் சொன்னாரா இல்லையா, கடைசி நேரத்தில் நான் இப்படி பண்ணிடுவேன், இப்படி கொண்டு வந்துடுவேன்னு அவருக்கு சொன்னார். அவர் உணர்ந்தார், அதன்படியே செய்தார், அதன்படியே விடுவித்தார், ரட்சித்தார். நான் சத்துருக்களை விட்டு வச்சாரா? விட்டு வைக்கலை. சத்துருக்களை கொன்னார். இந்த வாய் பேசினவங்க எல்லாம் இந்த வழியில் வந்தாங்க. எந்த வழியில்? செங்கடலை ரெண்டாவது பிறந்த அந்த வழியில் அந்த கரைக்கு வந்துட்டாங்க, விட்டுட்டாரு. அவங்களும் வந்துட்டாங்க, கிருபை வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க குணம் மாறிச்சா பாருங்க, 10 அற்புதத்தை பார்த்தாங்க, செங்கடலை ரெண்டாவது பழக்கிறத பார்த்தாங்க, வாய் பேசுறது நின்றுச்சா பாருங்க, ஏடா குடமாக பேசுறது நின்றுதா பாருங்க, முறுமுறுப்பாக பேசுறது நின்றுதா பாருங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புறது நிற்கதா பாருங்க, நிற்கலை. கடைசியில் கொஞ்சம் நாட்கள் கழித்து அல்லது கொஞ்சம் காலகட்டங்கள் கழித்து அவங்க 10 முறைக்கு மேலே வாய் பேசி வனாந்தரத்தில் செத்து போனாங்கன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவங்க பிள்ளைங்க தான், அந்த அவங்களுடைய பிள்ளைகள் தான் அந்த இதுக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே நுழையிற பாக்கியத்தை பெற்றாங்க. யோசுவாவும் காலேப்பும் அவங்கள தவிர மற்ற எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் வயது உள்ளவங்க எல்லாம் மறிச்சிட்டாங்க. எல்லாருமே மறிச்சிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் மறிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் யார்? அவங்க தான். அப்படிப்பட்டவர்கள் திரும்ப அந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழையிறது நல்லதே இல்லைன்னு தேவன் அவர்களோட வாயின் வார்த்தையின்படியே அவர்களை அதை புசிக்கட்டோன்னு வனாந்தரத்தில் பாம்புகளாலும் கொள்ளை நோயினாலும் பல விதத்தினாலும் யுத்தங்களினாலும் அவர்கள் எல்லாம் நிறைய பேர் மறிச்சிட்டாங்க. அவங்கள விட்டு வைக்கலை கர்த்தர். கொஞ்ச காலம் இருந்தாங்க, ஆனாலும் ரொம்ப காலம் நீடிக்கலை. கர்த்தரை நம்பியிருந்தவங்க தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரே அதை செய்தீர். இன்றைக்கும் அவரே தான் செய்கிறார், அவரே தான் செய்வார், அவரே தான் செய்திருக்கிறார். நீரே செய்தீர். இந்த வார்த்தை தான் நம்ம எல்லாருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவினாலும் இந்த நாளிலே ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கவும், நீர் கொடுத்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவும், உம்முடைய நாமத்தின் பட்டயம் கடந்து சகலவற்றையும் செய்து நீரே அதை செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீரே அதை செய்து முடித்தீர். எங்கள் சேனைகளின் கர்த்தாவை, யுத்த சன்னதரே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, நீரே அதை செய்தீர். எங்கள் ஜெய கிறிஸ்துவே, நீரே அதை செய்தீர். அதற்காய் கோடி கோடி. எங்கள் நீதியால் அல்ல, எங்கள் நீதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாலே, எங்கள் புண்ணியமாயிருக்கிற எங்கள் தகுதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஜீவனாலே அதை செய்தீர். அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். செங்கடலை பிளப்பது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, முன்னிற்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலே வழியை பிளந்திருக்கிறீர், பாதைகளை உண்டாக்கி இருக்கிறீர். நீரே அதை செய்தீர். அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். சத்துருக்கள் யாவரும் அழிந்து போகும்படி செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலே எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் இந்த ஆராதனை வேளையிலே, உம்முடைய ஆராதனை வேளையிலே, உமக்குரிய இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துக்குள்ளே, எங்கள் ரத்தத்துக்குள்ளே, எங்களுக்காய் பிளக்கப்பட்ட உம்முடைய மார்பகத்துக்குள்ளே, உம்முடைய மறைவுக்குள்ளே, உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முனிவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.